அந்த உச்சி பிள்ளையாருக்குள்ள தான் வந்து தீபம் ஏற்றுறோம். ஆனால் வந்து அந்த இடம் வந்து தீபம் ஏற்றக்கூடிய இடம் அல்ல. அது வந்து இறந்தோருக்கு மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய தான் அந்த இடம். பொதுமக்கள் ஏத்துக்கிற போது உங்களுக்கு மட்டும் ஏன் சார் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க? நாங்க ஏத்துக்கிற மாட்டோம். எங்களுடைய பாரம்பரியத்தை நாங்க எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இன்னைக்கு வாதத்துல முன் வச்ச வாஞ்சிநாதன் வழக்கறிஞர் வந்து என்ன சொல்றாருன்னா அது வந்து சர்வே ஸ்டோன்னு சொல்றாரு. வாஞ்சினா நக்சல்வாதிங்க. இன்னைக்கு அரசு தரப்பு வாதாடுறது அவர் தான் சார் வாதாடுறாரு. நீங்க ஆரம்பிச்சு விட்ட பிரச்சனை இன்னைக்கு அநியாயமா ஒரு உயிர் பயிற்சி. அது காரணம் யார்? அரசாங்கம். நாங்க திமுக பாரம்பரிய குடும்பமா இருந்தாலும் நான் முருக பக்தன். அந்த திருவாரூர் பழனி பாயத்த பக்தருக்குள்ள இருக்கு அந்த பெயர். அவங்களுக்குலாம் இல்ல அக்கறை, உங்களுக்கு எதுக்கு சார்? பொதுமக்களுக்கு அக்கறை இல்லைன்னு யார் சொன்னா? அப்ப யார் உண்ணாவிரதம் யாரு? அந்த பையன் மனநல பாதிக்கப்பட்டிருந்தான், அதனால இப்படி பண்ணிட்டான். இப்படி ஒரு சூழ்நிலை தீக்குச்சி தைரியமா ஒரு உயிரை மாத்த மாதிரி அந்த மாதிரியுடைய தியாகத்திற்கு கொச்சப்படுத்தலாமா? ஒரு உயிர் பேச்சு காரணம் அன்னைக்கு தீபத்துள்ள தீபம் ஏத்தின ஒரு 5 நிமிஷம் வேலை மேடம். இப்ப வகுப்பு உள்ள வந்துருச்சு. வகுப்பு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றேன்? மொத்த மலை எங்க மலைன்னு சொல்றேன். இன்னைக்கு நம்ம திருப்பரங்குன்றம் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த பிரச்சனையின் மனுதாரர் சோலைக்கண்ணன் அவர்கள் நம்மளுடைய ரைட் மீடியா சேனலுக்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம் அண்ணா. வணக்கம் மேடம். திருப்பரங்குன்றம் பிரச்சனையை நீங்க தான் முதல்ல கையில் எடுத்தீங்க. நீங்க ராம ரவிக்குமார் போன்ற முக்கிய நபர்கள் எடுத்தீங்க. நீங்க எடுத்து அதை கேஸா கொண்டுட்டு போய் இன்னைக்கு ஒரு உயிர் பலியாயிடுச்சே, இதை பத்தி நீங்க சொல்லுங்க. திருப்பரங்குன்ற தீபத்தூணில் வந்து தீபம் ஏற்றுற பிரச்சனை வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது. அது கடந்த ஒரு 50-60 ஆண்டுகளில் வந்து நாங்கள் அந்த பிரச்சனையை வந்து போராட்ட ரீதியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி பாரம்பரியமாக ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றுனது வரலாறு இருக்குது. எங்களுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாரம்பரியமான தூணில் இடைப்பட்ட காலகட்டத்தில் அங்கே ஏற்றாமல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மோட்ச தீபம் இறந்தவருக்கு மோட்ச தீபம் கொடுக்குறதுல உச்சி பிள்ளையார் கோயில்னு சொல்கிறாங்க எல்லாருமே. அந்த உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் வந்து தீபம் ஏற்றுறோம் அப்படி. ஆனால் வந்து அந்த இடம் வந்து தீபம் ஏற்றக்கூடிய இடம் அல்ல. அது வந்து இறந்தவருக்கு மோட்ச தீபம் ஏற்றக்கூடியது தான் அந்த இடம். இன்னொன்று அந்த உச்சி பிள்ளையார் கோயில் கோவிலே கிடையாது, அங்கே சிலையே கிடையாது, பிள்ளையார் சிலையே கிடையாது. உச்சி பிள்ளையார் கோயில் என்ன சொல்லணும்னா உச்சி பிள்ளையார்னா டாப். இதுக்கு இருக்கிறது வந்து மலைக்கு மேலே ஒரு 100 அடிக்கு மேலே தான் இருக்குது. 100 மீட்டருக்கு மேலே தான் இருக்குது. ஆனால் உச்சி பிள்ளையார்னு சொல்றது வந்து இப்போ நம்ம திருச்சி பார்த்தோம்னா உச்சி பிள்ளையார் கோயில் சொல்லுவாங்க. எங்கே இருக்குது? உச்சியில் இருக்குது, மலை உச்சியில் இருக்குது. அதுதான் உச்சி பிள்ளையார் கோயில். ஆனால் இது வந்து மண்டபத்தை காமிச்சு இதில் தான் தீபம் ஏற்ற காலங்காலம் ஏற்றிட்டு வரன்னு சொல்லி ஒரு ஏமாத்து வேலை பண்ணிக்கிட்டாங்க. அது தீபம் பொதுமக்கள் ஏற்றுக்கிற போது உங்களுக்கு மட்டும் ஏன் சார் நீங்க ஏற்றுக்க மாட்டீங்க? நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். எங்களுடைய பாரம்பரியத்தை நாங்கள் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இது இன்னைக்கு இல்லை, நேற்று இல்லை, 30 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மட்டுமா போராடிக்கிட்டு இருக்கோம்? 30 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம். இதற்காண்டி வந்து 2 உயிர் வந்து பலியாயிருக்கு. எங்களுடைய ராஜகோபாலன் காளிதாசன் ஜி, ராஜகோபாலன் போன்ற இந்திய தலைவர்கள் பூரா இஸ்லாமிய அடிப்படை படுகொலை பண்ணியிருக்காங்க. எதுக்காண்டி படுகொலை பண்ணாங்க? நாங்கள் உச்சி திருப்பரங்குன்றம் மலை எங்க மலை, முருகனுக்கு சொந்தமான மலைன்னு சொல்லி பல்வேறு தீர்ப்புல வந்து நீதிமன்றங்கள் தீர்ப்புல சொல்லியிருக்கு. அந்த இடத்துல தான் நாங்கள் தீப ஏற்றணும் சொல்றோமே தவிர நாங்கள் வந்து வேற எங்கேயும் நாங்கள் தீப ஏற்ற சொல்லலை. எல்லா இடங்களையும் கோவில் உச்சியில தான், மலை உச்சியில தான் தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க. அதுதான் சார் கேட்கிறோம். இங்கே அதே மாதிரி தீபம் ஏற்ற என்ன காரணம், என்ன பிரச்சனை? அதான் கேள்வி எங்களுக்கு. 2005 இதே தீபத்தூண்ல வந்து தீபம் ஏற்றலாம்னு சொல்லி இங்க மதுரையில் நடந்த கல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இதே தர்கா நிர்வாகம் எழுதி கொடுத்து போயிருக்காங்க. அப்படி அதன் அடிப்படையில் வருஷம் போராடிக்கிட்டு இருக்குமே, இந்த வருஷமாவது நம்ம நீதிமன்றத்தை நாடுவோமே. காரணம் இப்ப நடப்பது வந்து இந்தி விரோத திராவிட மாடல் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, சிறுபான்மையருக்கான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இவங்ககிட்ட நம்ம போராட்டம் ஆர்ப்பாட்டம் கொஞ்சம் செஞ்சு போர் அடிச்சு போச்சு. இதனால நம்மளுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்க மாட்டேது. அதனால நாங்க நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றத்தை ஆவணங்கள் ஆதாரங்கள் அடிப்படையிலையும் மற்றும் அந்த நீதியரசர் போய் நேரிலே போய் ஆய்வு பண்ணாரு. 15 மீட்டருக்கு அப்பாற்பட்டு எங்கே வேணாலும் தீபம் ஏற்றலாம் தான் நீதிமன்ற உத்தரவு கொடுத்து 1920. நாங்க கேட்கறது வந்து தர்காவுக்கும் தீபத்தூருக்கும் 53 மீட்டருக்கு தொலைவில் இருக்கு. அந்த இடத்துல ஏத்தன என்ன பிரச்சனை? யார் பிரச்சனை பண்றா? அத சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு வாதத்துல நீங்க தான் சார் தீபத்தூள்னு சொல்றீங்க. இன்னைக்கு வாதத்துல முன் வச்ச வாஞ்சிநாதன் வழக்கறிஞர் வந்து என்ன சொல்றாருன்னா அது வந்து சர்வே ஸ்டோன்னு சொல்றாரு. வாஞ்சினா யாரு? யாருங்க அவரு? வாஞ்சினா யாருன்னு தெரியாம பேசக்கூடாதுங்க என்கிட்ட. வாஞ்சினா நக்சல்வாதிங்க. கூடங்குளம் பிரச்சனைக்கு வந்து நக்சல் அங்க பிரச்சனை யாரு கலர்த்து உண்டாக்குறது? ஸ்டெர்லைட் பிரச்சனைக்கு 14 உயிர் பலியாச்சு. ரத்தி சார்ஜ் போலீஸ்ல துப்பாக்கி சூட்ல காரணம் யாரு? இதே வாஞ்சிநாதன் தான். அந்த வாஞ்சிநாதன் தான் இன்னைக்கு வழக்கறிஞர் போர்வையிலையும் மக்கள் நல சொல்றாரு மத நல்லிணக்க கூட்டமைப்பு என்ற பேர்வையில இதே வாஞ்சிநாதன் தான் ஆடு கோழி பலியிடுறதுக்கு அனுமதிக்கணும்னு சொல்லி போராடினாலு. அன்னைக்கு இதே கூட்டத்தை சேர்த்தவர் இதே தான்.
திருப்பரங்குன்ற மலை கந்தர் மலை சிக்கந்தர் மலை மாற்றுறதுக்கு முயற்சி பண்றதுக்கும் இதே வாஞ்சிநாதன் வந்து தொட போனாரு. அதே வாஞ்சிநாதன் தான் முருகபுத்தர் மாநாடு போடும்போது முருகபுத்தர் மாநாடு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி வழக்குல நீதிமன்றத்தில் போராடி வழக்கு போட்டவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் என்ன எதிர்பார்க்க முடியும்? அவர் நக்சல்வாதி, கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர். அவர் எப்படி வந்து இதுல வந்து வாஞ்சிநாதன் சர்வே கல்வி சொல்லிட்டாரு எப்படி நீங்க என்ன கேப்பீங்க? அவர் தான் சார் சொல்றாரு மத நல்லிணக்கம். அவர் சொன்னா ஏத்துக்கலாமா? அப்ப நாங்க சொன்னா ஏத்துக்கிற மாட்டீங்க, மக்கள் சொன்னா ஏத்துக்கிற மாட்டீங்க, புராணம் சொன்னா ஏத்துக்கிற மாட்டீங்க, வரலாறு சொன்னா ஏத்துக்கிற மாட்டீங்க. வாஞ்சிநாதன் கோவிலுக்கு என்ன பிரச்சனை? கோவிலுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? அவர் தர்க்க ஆதாரம். இன்னைக்கு அரசு தரப்பு வாதாடுறது அவர் தானே சார் வாதாடுறாரு. தூண்டி விடுறாங்க. தர்கா தரப்புக்கு ஆதரவாக ஆஜராக யாரு? தீபத்தூண்ல ஏத்தக்கூடாது, தீபம் ஏத்தக்கூடாது யாரு போராடுறா? தர்க்க வரலையே. இவர் யார் தடுக்கிறது? நீங்க ஆரம்பிச்சு விட்ட பிரச்சனை இன்னைக்கு அநியாயமா ஒரு உயிர் பயிற்சி. அது காரணம் யார்? அரசாங்கம். அந்த தமிழ்நாடு அரசாங்கம் இந்து விரோத அரசாங்கம் தான். நாங்கள் உயிரை மாய்த்து கொண்டாங்க. என்ன சொன்னாப்ல அந்த வீடியோ ஆடியோல என்ன சொல்லியிருக்காப்ல? நான் ஒரு முருக பக்தன், நான் தெய்வத்தை நம்பிக்கையுள்ளே இருந்தேன், இத்தனை வருஷமா தீபம் ஏத்தல, இந்த வருஷமாவது நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வச்சு தீபம் ஏத்தலாம்னு ஆசையோடு இருந்தேன். நாங்கள் திமுக பாரம்பரிய குடும்பமா இருந்தாலும் நான் முருக பக்தன். அந்த பழனி பாதயாத்திரை பக்தருக்குள்ள இருக்கு அந்த பெயர். அப்படி ஆசைப்பட்டேன். அந்த தீபத்தூள் ஏத்துற தீபத்தை பார்த்துலாம்னு ஆசைப்பட்டேன். தீபத்தை அந்த ஒளியை பார்க்க முடியலையே, இந்த அரசாங்கம் ஏமாத்திருச்சே அப்படின்னு சொல்லிதான் அந்த பையன் என்ன செய்யறாப்ல? தன்னது உயிரை திரியாக்கி தீபமா எரிஞ்சு போயிட்டாப்ல. அது காரணம் யாரு? திருப்பரங்குன்ற பகுதியில குடியிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இல்லாத அக்கறை. இந்த சமுதாயம் சார்ந்த நல்லிணக்கத்துக்காக போராடுறேன், நாங்க வந்து பாரம்பரியத்தை காப்பாத்துறோம் இப்படிலாம் நீங்க சொல்றீங்க. அவங்களுக்குலாம் இல்லாத அக்கறை உங்களுக்கு எதுக்கு சார்? பொதுமக்களுக்கு அக்கறை இல்லைன்னு யார் சொன்னா? அப்ப யார் உண்ணாவிரதம்? யாரு உண்ணாவிரதம்? யார் மேடம்? அதே ஏரியால தானே உண்ணாவிரதம் யாரு இருந்தா? உண்ணாவிரதம் அந்த பெருமக்கள், அந்த பகுதி மக்கள், அந்த பகுதி மக்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. ரஜினி மன்றம் அந்த ஊரிய மன்றத்துக்கார இருந்தாங்க. அங்கே உள்ள கட்சியினர்களுக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. அங்கே உள்ள மக்கள் கடையெடுப்பு போராட்டம், அந்த கடையெடுப்பு போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல. திமுக அரசாங்கத்தினுடைய கட்சிக்காரர்கள் வந்து காவல்துறை மிரட்டுற கடையை திறந்து சொல்லி உண்ணாவிரதற்கு காவல்துறை அனுமதி கொடுக்க மாட்டேது. நீங்க சொன்னீங்களே இந்த வாஞ்சிநாதன், அவன் வந்து திருப்பூர் தீபத்துள்ள தீவை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கையும் தொடுத்துக்கிட்டு நக்சல்வாதிகள், மாவோயிஸ்ட், தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகள், விசிக, கம்யூனிஸ்ட், இந்தி கூட்டணி சொல்லி கடவுளுக்கு சம்பந்தம் இல்லை, கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவெல்லாம் கல்லை வணங்கன்னு காட்டு முறாண்டு சொன்னவெல்லாம் இன்னைக்கு வந்து அதை வந்து தீபத்தூள் வந்து கல்லாதான் தெரியுது. அவங்க தான் இன்னைக்கு எதிர்ப்பு தெரிஞ்சு போராட மாட்டாங்க. அவனுக்கு மட்டும் எப்படி இந்த காவல்துறை அனுமதி கொடுக்குது? ஆனா உள்ளூர் மக்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்துறதுக்கு தீபத்தூள் தீபத்துன்னு சொல்லி எல்லா மக்களும் ரோட்டுக்கு வந்தானே, அவங்களுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அந்த உள்ளூர் மக்கள் போராட்டம் பண்ணாலும் வெளியூர்காரவளா? அவங்களை நாங்களே தூண்டி விட்டோம். நீங்க சொல்ற காரணங்களை எல்லாம் பொதுமக்கள் ஏத்துக்கறல. இன்னைக்கு இறந்து போன அந்த பையனுக்கு அந்த பையன் கடன் பட்டுட்டான், அதனால இந்த முடிவை எடுத்துட்டான். அந்த பையன் மனநல பாதிக்கப்பட்டிருந்தான், அதனால இப்படி பண்ணிட்டான். இப்படி ஒரு சூழ்நிலை சார் உருவாக்கிருக்கீங்க. மேடம், இது திசை திருப்புற வேலை. இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு திசை திருப்பன ஒரு பிரச்சனை தான், பிரச்சனையை திருப்பி அவனுடைய உயிர் தியாகத்தை கொச்சப்படுத்தும் விதமாவது. இது வந்து உண்மைக்கு முருகப்பெரும் பக்தர்கள் ரொம்ப கொந்தளிப்பாயிருக்கும். இன்னைக்கு வந்து சமூக ஊடகங்கள்ல அவதூறான கருத்துக்களை பதிவிடுறாங்க. அதை நினைச்ச வேதனை இருக்கு. அவன் வந்து உண்மையா அவனுடைய ஆடியோல கேட்கும்போது மனம் நொந்து மனம் உடைந்து தீபம் ஏற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி அதை போய் வந்து ஹிந்து அமைப்பு காரணம் கிடையாது, பாரம்பரிய திமுக காரணம் கொடுக்கும். அவங்க அப்பா கல்யாணம் முடிச்சு வச்சு, அவங்க அப்பா அம்மா கல்யாணம் முடிச்சு வச்சு, இது கருணாநிதி அவர்கள் வாழ்த்து எழுதி வச்சுட்டாப்புல அது கே சார் தலைமையில கல்யாணம் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட பையன் வந்து இன்னைக்கு வந்து வேற காரணத்துக்காண்டி அவர் வந்து கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, மனநலம் பரிசீலனை இதெல்லாம் வந்து தேவை. மனநலம் பாதித்தால் பண்ணுவானா? அது சொன்ன வார்த்தை என்ன? நான் திருப்பரங்குன்ற மலையில வந்து நான் வந்து அங்கே தீக்குளிப்பேன், ஆனால் அங்கே வந்து அது ஒரு முருகப்பெருமான் மலையினுடைய புனிதத்தை கெடுக்க விரும்பல. யார் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாரோ அந்த ஈவேரா சிலைக்கு முன்னாடி தீக்குளிப்பேன்னு சொல்லி தீக்குளிச்சு தைரியமா ஒரு உயிரை மாய்த்த மாவீரன். அந்த மாவீரனுடைய தியாகத்தை இப்படி கொச்சப்படுத்தலாமா? எவ்வளவு பெரிய வேதனையான செயல்! இதுல எவ்வளவு பெரிய எவ்வளவு நீதி நீங்க வந்து முருகப்பெருமான் அவமதிப்பிய, இந்துக்களை அவமதிப்பிய. உங்களுக்கு வந்து அதை எங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா சார்? கொச்சப்படுத்தின நாங்க இல்ல, அவர் இறந்து போயிட்டாரு. இறுதி சடங்கு ஊர்வலம் நடந்தது. இறுதி சடங்கு ஊர்வலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு சார் அவங்க வீட்டுல உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, ஆரவாரம் பண்றீங்க? ஆர்ப்பாட்டங்கள் நீதி கிடைக்கணும்ல, ஒரு உயிர் பேர் காரணம். அன்னைக்கு தீபத்தூள்ல தீபம் ஏத்தின ஒரு 5 நிமிஷம் வேலை மேடம், 5 நிமிஷம் வேலை. 5 நிமிஷத்துல ஒரு 500 1000 ரூபாய் செலவு, ஒரு 1000 ரூபாய் செலவு திரியை எண்ணெய் நெய்யை வாங்கிட்டு போய் மேல போய் தீபத்தை கொடுத்த போறீங்க. அந்த தீபத்துள்ள எதுவும் இவ்வளவு பிரச்சனையே இருக்காது. எதுக்கு இவ்வளவு வேண்டாம், எதுக்கு விவாதம், எதுக்கு இவ்வளவு எதிர்ப்பு? யாரு வந்து இப்படி வந்து உங்களுக்கு தூண்டி விடுறா? என்ன காரணத்துக்கான தீபம் ஏத்தல? அன்னைக்கு நீங்க தீபம் ஏத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு பிரச்சனை நடந்திருக்காது, இவ்வளவு பிரச்சனை, இந்த உயிர் மாய்த்திருக்காது.
ஒரு குடும்பத்தோட வாழ்வாதாரம் போச்சு. இதுக்கு யார் காரணம்? அரசாங்கம் தானே மேடம். அன்னைக்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் வந்து என்ன சொன்னாரு, மனுதாரரோட சேர்ந்து 10 பேர் போய் தீபம் ஏத்திக்கோங்கன்னு சொன்னாங்க. ஆனா அதை பெரிய பிரச்சனையாவும் கூட்டத்தை கூட்டினதும் நீங்க தானே சார் கூட்டினீங்க. அதுக்கு முன்னாடி 1000 போலீஸ் எதுக்கு அங்க நின்னுச்சு? 1000 போலீஸ் எதுக்கு அங்க நின்னுச்சு? 2000 பேர் நின்றாங்க. நீ கூட்டத்தை கூட்டணும்னு சொன்னீங்களே, அதுக்கு ஏதாவது பள்ளிவாசலுக்கு திக்கந்தர் பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் யாராவது தாக்கல் நடந்தாங்களா? அங்கே ஏதாவது பிரச்சனை, ஒரு சம்பவம் நடந்துச்சா, ஒரு கலவரம் நடந்துச்சா, ஒரு தள்ளுமுள் நடந்துச்சா, ஒரு கடையெடுப்பு போராட்டம், கடை அடிச்சு நொறுக்கினால, இல்லை பஸ் அடிச்சு நொறுக்கினாலும் வந்தவர்கள் அன்னைக்கு வந்து கிருவிடணும். அன்னைக்கு வந்து கிருவிட பௌர்ணமி கிருவிட பக்தர்கள் வந்த கூட்டம், அதை காண்றதுக்காண்டி தீபாவளி எப்படியா ஏற்றிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இல்லை. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு, சிஆர்பி போலீஸ் வருது, எப்படியா ஏற்றிடுவா நம்பிக்கை. ஆனால் 2 நாள் அன்னைக்கு இருந்தோம். அந்த 2 நாள் தீபத்தை எப்படியா ஏற்றலான்னு பார்க்கும்போது நீதிமன்ற உத்தரவுப்படி, ஆனால் ஒரு சம்பவம் நடக்கலையே. அந்த தர்கா நிறுவனத்தில் தண்ணி கொடுத்தாங்க மேடம், தண்ணி கொடுத்தாங்க. எங்க யாரும் வந்து வெளியே போச்சு. அந்த நேரத்தில் தொழுகை பண்ணாங்க. நாங்க யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. எங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பிரச்சனைக்கு காரணமே முற்றுப்புள்ளி வந்து அந்த தர்கா நிர்வாகத்துல எஸ்டிபிஐ பூந்திருக்கு. எப்ப பிஐபி வந்து தமிழகத்தில் தலையிட்டுச்சோ, அந்த தலையிட்டதுக்கு அப்புறம் தான் திருப்பூர் சிக்கந்தரம் போஸ்ட் அடிச்சு விட்டேன், காலண்டர் அடிச்சேன். அப்ப நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம். பஸ்ல டிக்கெட் சிக்கந்தரம் எடுத்தேன். அந்த பிஏபி வந்ததுக்கு அப்புறம், பிஏபி தடை பண்ணதுக்கு அப்புறம் அந்த எஸ்டிபிஐ நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பூராமே அந்த தர்கா நிறுவனத்தை டெஸ்டியா போயிட்டாங்க. இப்ப டிரெஸ்டியா போனதுக்கு அப்புறம் தான் அங்க ஆடு வழி பலியிடுவது பண்றதும், அண்ட் வந்து திருப்பூர் சிக்கந்தர் மலையை மாற்றுவதும், அங்கே உள்ள சமணர் கோயிலில் பச்சை பெயிண்ட் அடிச்சு சிக்கந்தர் அலி தொழுவு நடந்தது பண்றது, அந்த நம்மளுடைய கள்ளத்தி மரம், நம்மளுக்கு சொந்தமான இடத்த கள்ளத்தி மரத்தை ஆக்கிரமி அபகரிக்கிறது, சுனையை திருடுறது, இந்த அங்குள்ள காசு போட அடிச்சு, இது பூரா யார் பண்றது? இப்ப தீபத்தூர்ல வந்து பிரச்சனை பண்றது யார் பண்றது? எல்லாம் அந்த எஸ்டிபி நிர்வாகத்துக்குள்ள இப்ப கண்ட்ரோல் போயிடுச்சு. அது புதிய கடைக்கு தர்காவே சிக்கந்தர் தர்கா நிர்வாக டெஸ்டியை வந்து எஸ்டிபி கையில மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கு. இப்ப வந்து பிரச்சனை என்ன? இப்ப வக்புக்கு சொந்தமானு கேட்கிறாங்க. வக்புக்கு சொந்தமா? தர்கா வந்து வக்புக்கு சொந்தமா, டெஸ்டி சொந்தமா? அதை சொல்லுங்க பதில. இத்தனை நாள் வந்து 4 தலைமுறை 5 தலைமுறை வந்து இத்தனை வருஷங்களா அவங்கதான் நிர்வாகம் பண்ணாங்க. இப்ப வக்பு உள்ள வந்துருச்சு. வக்பு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றேன்? மொத்த மலை எங்க மலைன்னு சொல்றேன். இது இஸ்லாம் எப்ப தோன்றுச்சு? இந்து மத முருகன் கோயில் எப்ப தோன்றுச்சு?